நாடக கலா ரசிக பெருமக்களை, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர் பங்கேற்கக்கூடிய நாடக ஆசிரியருமாகிய அண்மையை நம்ம மதுரை மாணவர் கண்டெடுத்து பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் திரு எம் செல்வமணிஸ் அவர்கள் மாணவனுமாகிய நமது மண்ணின் மைந்தன் எம்எஸ்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக அரங்கேற்ற செய்யும் சிறப்புமிகு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் நடைபெற உள்ளது. ஆங்காங்கே உள்ள நாடக கலா ரசிக பெருமக்கள் மேடை முன்பு அமர்ந்து இருந்து இந்நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களது கலைப்பணியை தொடர்கிறோம். நன்றி நிறைந்த வணக்கம். ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கேளும் இசை பாடும் கன்னி தமிழ் தேனே கன்னி தமிழ் தேனே கருணை புரிவாய் கரம் குவித்தேன் என்னை கலைக்கண் பாரம்மா கரம் குவித்தேன் என்னை கலைக்கண் பாரம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மதுரை மீனாட்சி பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்விடரே வாராது எப்போதும் சண்முக பன்னிரு விழிகளிலே
கஞ்சாயண்ணன் மகிழ்ந்திடும் அருகா மாறோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா போற்றிடும் குமரா அண்ண மகிழேரோ மணிமேல் அழகா முருகா முத்தாள அம்மள் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது அழுது கொத்தோடு மலரெல்லாம் மன வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது மலரெல்லாம் மனவீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மள் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேன்வாயும் கண்ணீ தமிழோ சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேன்வாயும் கண்ணீ தமிழோ சொக்கருக்கு மாலையிடே சொந்தமெல்லாம் கூடி வர சொக்கருக்கு மாலையிடே சொந்தமெல்லாம் கூடி வர காலமெல்லாம் பொன்மாரி முத்தாளம்மா பூஞ்சோலை நீருக்கு அலங்காரம்மா பூமாரி பொன்மாரி முத்தாளம்மா பூஞ்சோலை நீருக்கு அலங்காரம்மா வைகளெதி கரையோரம் மன்னத்தமிழ் இசை கேட்டு வைகளெதி கரையோரம் மன்னத்தமிழ் இசை கேட்டு வெள்ளிமிகள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா வெள்ளிமிகள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா முத்தாட அம்மள் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது கொத்தோடு மலரெல்லாம் மனவீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாட அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது முத்தமிழே மீனாட்சி பொழுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஏறாத மலை ஏறி அறுது ரெண்டு தத்தளிக்கேன் பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேலவனே ஏறாத மலை ஏறி அறுது ரெண்டு தத்தளிக்கேன் பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேலவனே பாராமல்
முருகாவும் வேதாந்தி பேசுகிறது கந்தையா ஏறாத வழியேறு தத்தளிக்க ஆறாமல் கை கொடுப்பான் வளைவி வளைவி வேலைவனி தண்ணி கட்டிய தேடி பூத்தாளும் மறிக்கொழுந்து மாதவுண்டோ மலைப்பழனி வேளவெளி எருக்கொலைக்கு தண்ணி கட்டிய தேடி பூத்தாள் மறிக்கொழுந்து மாதவுண்டோ மலைப்பழனி வேளவெளி ஓடையில கல் பதக்கி ரெண்டு கிளி என் கந்தையா மச்சிலே ரெண்டு கிளி என் கந்தையா வேதாந்தி பேசுகிறது கந்தையா முருகாவும் வேதாந்தி பேசுகிறது கந்தையா ஏறாத மலையேறி தத்தளிக்க ஆறாமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவெளி பழனி மலை வேளவெளி பழனி மலை வேளவெளி ஒரு சனம் கை தட்டல பாட்டு பிடிக்கலையா இப்போ ஏன் கை தட்ட மாட்டேங்கிறியா கை தட்டினான்னு இன்னும் 2 பாட்டு பாடுவேன் இல்லாட்டம் வச்சு மூடிட்டு போயிரு சும்மா சொல்கிறேன் ஆமாம் உள்ளூர்காரன் என் அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவன் அரங்கேற்றம் பண்ணுறேன் அப்போ அவன் வந்தாலும் கை தட்ட மாட்டீங்களா வா வாப்பில பாடி பாடி என் பாக்கியில் பொம்பளை மாதிரி அருமையான முறையில் மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனதருமை அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி
இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கையில் கொண்டு நல்லதோர் முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடருகிறோம். நன்றி என்று கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. சரி, பப்புன்னு வெளியே வந்து சபை வணக்கம் போட்டாச்சுன்னா அடுத்து நம்ம கண்ட்ரோல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமா மச்சான், ஏன்னா நாடகம் நல்லதொரு நாடகம். உன்னைய பத்தி பேசினா எங்க பொம்பளை வேஷம் போட்டு வந்தேன்ல முத்துராசா. ஆமா, சூரிய ராணின்னு ஒரு பொம்பளை, சரி, தங்கராணின்னு ஒரு பொம்பளை, முத்துராணின்னு ஒரு பொம்பளை. ஒரிஜினலா இருக்கீங்களே. எப்படா ஒரு வேஷம் போட்டோம்னா வேஷம் சரியா போடணுமுங்க. என்ன மாமா, அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம்னு நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். நிறைய பேர் ஃபுல்லாக ஆர்வத்தில் உட்காந்துருக்கீங்க. ரொம்ப ஆர்வத்தோட நானும் வெட்டியா நேரத்தை போக்காம வந்த விஷயத்தை சொல்லணும்ல. இந்த நாடகம் என்ன நாடகம் என்றால் அழகான சிறப்பான ஒரு எப்படி சொல்றது குகுனை மணந்த குறிஞ்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. எல்லாம் கலந்துருக்கு. மாப்பிள்ள, எனக்கு ஒரு சந்தேகம். காதல் எப்படி மாப்பிள்ள இருக்கும்? என்னது காதல் எப்படி இருக்கும்? காதலா கருப்பா உருண்டையா பிசு பிசுன்னு இருக்கும். தம்பி, காதல் என்பது புனிதமானது. நீங்க எல்லாரும் நினைக்கலாம் என்னடா வந்தது வராம பப்புனுக்காரப்பே காதலை பத்தி பேசுறானேன்னு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நாடகம் ஒரு காதல் நாடகம் தான். முருகனே வள்ளிய காதல் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணிருக்கார். உண்மைதானே? விளங்காத வேலை என்ன? ஏண்டா அவரு இப்படி பணக்காரரு, தங்க வீடு 6 வீடு வச்சிருக்காரு. 6 வீடு வச்சிருக்காரு. அப்படி அவர் ஏன்டா விரட்டி விரட்டி காதல் பண்றாரு? முருகனுக்கு உண்டில காசு கொட்டுன்னு கொட்டுது. அப்படி இருந்தாலும் முருகன் வள்ளிய காட்டுக்குள்ள போய் விரட்டி விரட்டி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு. முருக கடவுள் நினைச்சிருந்தாருன்னா வள்ளி முன்னாடி போய் நின்னு, வள்ளி நான் தான் முருகன் வந்திருக்கேன் என்னை கெட்டிக்க அப்படின்னா, வள்ளி நான் உன்னை கெட்டிக்கிற மாட்டேன் சொல்ல போறாங்க. ஆமா, உடனே கட்டிக்கிடுவாங்க, விழுந்து பாஞ்சிரும். ஆமா, அதை விட்டுப்பட்டு காட்டுக்குள்ள போய் ஒரு வேடுவடா உருமாறி நான் மான தேடி வந்தேன், அதை தேடி வந்தேன் அப்படின்னு பொய்ய சொல்லி வள்ளி மனசை கெடுத்து கடைசியில கல்யாணம் பண்றாரு. ஏங்க கடவுளுக்கு தேவையாயா காடு மாடலாம் போய் சுத்தனம் உண்டு இருந்தாலும் சுத்தி இருக்கார். என்ன காரணம் என்றால் கடவுளாகவே இருந்தாலும் காதலிக்கேண்டு ஆரம்பிச்சுட்டா பொம்பளை முன்னாடி நாயாத்தான் திரியணும். ஐயோ, உண்மையை சொல்லிட்டேன். கடவுளே தெரிஞ்சிருக்காரு. ஆனா ஒரு பிரச்சனை என்னாச்சு மாப்ள? கடவுள் தெரிஞ்சது அவர் பொண்டாட்டிக்கு. சரி, நம்ம ஆளுங்க நிறைய பேர் தெரிறது ஊரு பையன் பொண்டாட்டி. மாப்ள தப்பா பேசாத, அதுல இருக்க டேஸ்ட் உனக்கு தெரியாது. சிரிக்கிற ஆளுங்க பூரா அதுல பூரா விழுந்தாளு. அப்படி இல்லப்பா, என்ன அது இல்லை. இப்பெல்லாம் வப்பாட்டி வச்சுக்கிறது ட்ரெண்டா போச்சு. என்ன பண்ணுறதுக்கு பேர் வப்பாட்டிட்ட லட்ச லட்சமா வாங்கிட்டு பப்புன் வேஷம் போட்டு கூட மேடையில் நிக்கலாம். இப்படி சொல்ல தம்பி, வப்பாட்டிக்கிட்டையும் ஒருத்தன் வாங்கி நல்லா இருக்கான்னா அவனுக்கு இதுல மச்சம் இருக்குன்னு அர்த்தம். எதுல இருந்துட்டு விடுறா. ஆனா ஒரு சில பேருக்கு பொண்டாட்டி சரி இருக்காதுப்பா. ஏன் தெரியுமா? எழுத்து பேசும். இப்ப ஆம்பளைக்கு ஆம்பளை சண்டை வந்தா என்னதான் இருந்தாலும் கிளி மாதிரி ஒரு மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டின்னு சொல்றாங்களே, அது என்னன்னு ரொம்ப நாளா எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க? புரியல முதல்ல கேளு. கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி சொல்லுவேன் பாரு. அது உண்மை. மாப்பிள்ள தங்கராஜ் சூப்பரா சொல்லுவேன். இல்ல அதை பொறுமையா கேளுங்க ஒரு நிமிஷம். நீங்க எல்லா பேருக்கும் தெரியும், வீட்டுல அழகு பத்த பொண்டாட்டி இருந்தாலும் வேற ஒரு வப்பாட்டி வச்சிருக்க இடத்துல நீங்க சொன்ன மாதிரி பழமொழி சொல்லுவாங்க. ஏண்டா வீட்டுல கிளி போல பொண்டாட்டி இருக்கு, அவ குரங்கு மாதிரி இருக்கா, அவளை போய் சேர்த்துக்கிட்டு தெரியடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, ஏன் பொண்டாட்டி கிளின்றியா? கிளியை நம்ம எல்லாரும் எப்படித்தான் வளர்ப்போம்? கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு வாழைப்பழத்துல இருந்து சோறுல இருந்து பெத்த புள்ள மாதிரி பாசமா வளர்ப்போம் கிளிய. கிளிய வளர்த்து அக்கா சொல்லு அம்மா சொல்லு எல்லாத்தையும் அது சொல்லும். ஏன் இத பொண்டாட்டிய
வந்து ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, கிளி எப்படி கூண்டுக்குள்ள அடப்பட்டு நமக்கான விஷயத்தெல்லாம் செய்யுதோ அதே போல கட்டுன பொண்டாட்டி 4 செவத்துக்குள்ள அடப்பட்டு புருஷனுக்கு கட்டுப்பட்டு வேணும்ன்றது எல்லாத்தையும் செய்வாளாம். அதனாலதான் பொண்டாட்டிய கிளி மாறின்றியா. சரி, வப்பாட்டி கையால் அமுக்காதா? என் வப்பாட்டி சோறாக்கி ஊத்தாதா? என் வப்பாட்டி எல்லா வேலையும் பார்க்காதா? ஏன் வப்பாட்டியை மட்டும் குரங்குன்றியா? வப்பாட்டியும் பொம்பளதே, பொண்டாட்டியும் பொம்பளதே. பொண்டாட்டியை ஏன் கிளின்றியா, வப்பாட்டியை குரங்குன்றாயினா? குரங்க பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உருப்படியா இருக்காது. இங்க இருக்கும், அப்புறம் அந்த சொக்குன்னு அங்க தப்பும், அப்புறம் அங்க தப்பும், அப்புறம் இங்க தப்பும். இதே போல வப்பாட்டி இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும், அப்புறம் ராமதாஸ் இருக்கும், அப்புறம் ஊர்ல போய் தெரியும். அது உண்மைதான் மாப்பிள்ள. ஆமா ஆமா, வப்பாட்டி மட்டும் ஒரு ஆள்கிட்ட உருப்படியா இருக்கவே இருக்காது மாப்பிள்ள. இன்னொரு விஷயம் என்ன, இன்னொரு அர்த்தமும் இருக்குதுல்ல. என்ன? கிளி வந்து என்ன பண்ணுமா, தன் ஜோடி இறந்துட்டா, ஆண் கிளியா இருந்தாலும் பெண் கிளியா இருந்தாலும் 2ல் 1 செத்துருச்சுன்னா மறுபடியும் கடைசி வரைக்கும் இன்னொரு கிளியோட ஒன்று சேராது. அதனாலதான் கிளி நல்ல தன்மை இருக்கு மாப்பிள்ள. ஆனா இப்ப நம்ம ஆளு அப்படி கிடையாதுல்ல. பொண்டாட்டி சத்தனே புது மாப்பிள்ள ஆகிடுறான். இன்னொன்னு இருக்கு. என்ன? பொண்டாட்டிங்கிறது வீட்டுல இருக்கு. ஆமா, அது ஒரிஜினல். இந்த வப்பாட்டிங்கிறது வந்து ஜெராக்ஸ். எல்லாம் கை மாறிக்கிட்டு ஏகத்திரி. இங்க பாருங்க, நல்லா கேளுங்களேன். மனுஷனுக்கும் புருஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான் பாருங்க, அவன் மனுஷன். செய்யாத தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிறான் பாருங்க, அவன் தான் புருஷன். கடைசி வரைக்கும் இவன் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறதா வேலை. இப்ப ஆம்பளைக்கு ஆம்பளை சண்டை வந்தா நீ எதை கொண்டு அடிப்ப? கம்பெடுத்து அடிப்ப, கல்லெடுத்து எறிவ. ஆனா பொம்பளைக்கு பொம்பளை சண்டை வந்தா பொம்பளைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? வாய் மட்டும்தான். இதை வச்சே அரட்டி உருட்டி பேசி சமாளிச்சு போயிருங்க. இப்ப கூட நாடகம் ஆரம்பிச்சாச்சுல, இங்க இருக்கிற பெண்கள் அப்பெல்லாம் பாருவேன், புள்ளா சிரிச்ச முகம் சீதேவி தள்ளும்ப உட்காந்துருக்காங்க. ஆனா பக்கத்துல புருஷன் அப்பெல்லாம் பாரு லூசு மாதிரி உட்காந்துருப்பேன் மனுஷன். ஏன் தெரியுமா? நிறைய ஆம்பளை இன்னும் லூசா தானே தெரியுங்க. என்ன எடுத்துக்கங்க, இவனு ரொம்ப லூஸ் ஆயிட்டேன். ஆமா, என்னைக்கு கழுத்து விட்டு வாங்க போறான், அதெல்லாம் கண்டிப்பா வாங்கிருக்கேன். என்ன எடுத்துக்கங்க, நான் உங்களுக்கு மேடைக்குத்தான் சிரிச்சு பேசிக்கிட்டு தெரியுறேன். ஆனா நான் பெருங்கொண்ட பிரச்சனை தப்பிச்சு வந்திருக்கேன். என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? அடையா மச்சான், வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். நீ ஒரு ஆளுக்கு ஆள் பாக்குறா இல்ல கொட்டுக்கறேன். நானும் மெப்பனிக்கிட்டே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு திரியறேன், பல்ல காட்டிக்கிட்டு. ஆனா என் குடும்பத்துல ஊர்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்குது. என்ன? எல்லாத்தையும் சமாளிக்கணுமுங்க. நான் ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேக்குறேன். நீங்க எல்லாம் நாடகம் இல்லைன்னா என்ன வேலைக்கு போவீங்க? நான் விவசாயத்துக்கு தான். விவசாயம். நீங்க? நான் வண்டி கிண்டி ஓட்டுவேன். நீங்க ஆட்டோ ஓட்டுவீங்க. கேமராமேன் ஐயா கடற்கரையில போயிட்டு மீன் பிடிச்சாத பொழைச்சுக்குருவாரு. ஏன்னா அவர் ஏரியா கடல் ஏரியா. ஆனா நான் வந்து அப்படி கிடையாது. அவர் ராதாகிருஷ்ணன் ராஜபாட்டு போடுறல, கொத்தனார் வேலை பார்த்தே பொழைச்சிக்கிறேன். ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, பரவாயில்ல. இப்ப எல்லா பேரும் ஒரு தொழில் இருக்கு. ஆனா எங்க தொழில் என்ன தெரியுமா? நாங்க வந்து பரம்பரை சித்த வைத்தியம். மாமா, பரம்பரை சித்த வைத்தியம். ஆமா மச்சான். நீங்க எல்லாம் காய்ச்ச வந்தா ஆஸ்பத்திரி போவீங்க. நாங்களாம் அப்படி கிடையாது. 4 பச்சளை மூலிகை மருந்து அப்படியே கசக்கி சாறு எடுத்து குடிச்சோம்னா காய்ச்ச உடனே விட்டு போயிடும். சரி. ஆமா, இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரம் இருக்கும். ஒரு அக்கா வந்து வீட்டுக்கு ஒடியாஞ்சிச்சு. நான் அப்பதான் நாடத்தை முடிச்சுட்டு தூங்கிக்கு இருந்தேன். எப்பா பப்புனுக்கார தம்பி, நான் சாக போறேன், நீ தான் காப்பாத்தணும்னுச்சு. என்னவா போறியா? என்னவா? ஏன் இப்படி என்னக்கா அப்படி சொல்ற? எப்பா வயக்காட்டுக்கு நெல்லு நாத்துக்கு களை எடுக்க போனேன். வரப்புல இருந்து ஒரு சுரட்ட பாம்பு என் காலில் கொத்திருச்சுப்பா தம்பி. பாம்பு கடிச்சது எனக்கு ஒரு மாதிரி கிறுகிறுப்பு தட்டுது, ஒரு மாதிரி தலை சுத்துது. அதாவது மாத்து மருந்து இருந்தா குடுன்னு கடிச்சு. அப்பதான் நான் சொன்னேன், ஏக்கா ஆபத்துக்கு பாவம் இல்ல, உன் காலை குடு. பாம்பு கடிச்ச இடத்துல வாய வச்சு உறிஞ்சு விஷத்தை துப்பி அந்த அக்காளுக்கு கெட்டு போட்டு விட்டு இப்ப அந்த அக்கா சௌரியமா இருக்குது. ஆனா வாய வச்சே எல்லா வேலையும் பார்த்துட்ட, உயிரை காப்பாத்தணும்ல. ஆனா அதுவே ஒரு பிரச்சனையே. என்னடா, அந்த பொம்பளை சும்மா இருக்காம என்ன பண்ணிட்டா, ஊரு உள்ள சொல்லி இருந்திருக்குது. அந்த நாடகத்தில் நடக்கிற பப்புனுக்காரன் பாம்பு கடிச்சத விஷத்தை உறிஞ்சிய காப்பாத்திட்டான், விஷத்தை உறிஞ்சிய காப்பாத்திட்டான்னு சொல்ல. நேத்து ஒருத்தன் வந்து கதவை தட்டுனியா. ஏன்டா நல்லா தான்டா சொல்லுச்சு. நேத்து ஒருத்தன் வந்து கதவை தட்டுனியா. சரி, கதவை திறந்து யாரா நீன்னு கேட்டேன். அண்ணே நான் பக்கத்து ஊருன்யா. என்னடா தம்பி, அந்த அக்கால நீ தான் பாம்பு கடிச்சத விஷத்தை உறிஞ்சு காப்பாத்தினாமல. ஆமா, என்னடா என்னையும் பாம்பு ஒத்திருச்சுன்னு நீ தான் உறிஞ்சு காப்பாத்தணும்டியா.
ஒரு உயிரை நான் போக விட மாட்டேன். அதான மாப்பிள்ள. உன்னை எங்க பாம்பு கொத்துச்சு சொல்லுடாண்டு. சரி அண்ணே வயிறு வலிக்குதுன்னு டவசரை கழட்டி வெளியே இருக்க உட்காந்து சரி குஞ்சிலே ஒத்திருச்சுனே வந்து உரிங்க நின்று சிப்ப கழட்டி. மாப்பிள்ள நீ மனசுல என்ன நினைச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன அவன் அந்த இடத்த சொன்னோடனே ஐ ஜாலின்னு நினைச்சிருப்பேன். ஏலே கலங்காம ஏன்டா அவன் வாயை கிழிக்க திரியிறியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு மச்சான். மாப்பிள்ள ஆமா ஒரு 7 வருஷம் இருக்கேன். சரி இடம் புறாமே செவக்காடு மண்டைக்காடு. சரி அதுல உழுதுகிட்டு இருந்தேன். உழுதுகிட்டு இருக்கையில அந்த அதே பாம்பு தான் கடிச்சிருச்சு. சொரட்ட பாம்பு. சரி நான் இது நைசா சுருக்குங்குது வாய் வைக்கிறியாடா? ஓயா முதல்ல அடேப்பா. அண்ணே பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சின்ன வயசுல இருந்து விசகடி யாரு கழிச்சிருந்தாலும் தேலோ பாம்போ பூச்சியோ எந்த விசக்கடிக்குனாலும் மாப்பிள்ளை உறிஞ்சு காப்பாற்றுவேன். ஒரு 2 மணிக்கு மேலே பின்னாடி வந்தீங்கன்னா உட்காந்துருப்பேன். வந்து பப்புனு கரை வாயை கழிச்சிட்டு போங்க. ஆல்ரவுண்டு கரை நல்ல வேலை வைக்கிறா தம்பி. நோனி அந்த ஒழுக்கமாக இருந்துக்கொள். நாடகம் நல்ல ஒரு நாடகம். அதெல்லாம் மச்சானுக்கு இன்னைக்கு அரங்கேற்ற வேற. அதனால நம்ம வழி நம்ம பார்க்கணும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கதைக்கு நாயகர்கள் அவங்க தான். கதாநாயகர்கள் நம்ம வெளியே விட்டுட்டு நம்ம வேலையை பட்டு 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 முடிச்சு போயிட்டு இருக்கணும். என்ன மச்சான்? அதனால நானும் சிறப்பாக வந்திருங்களுக்கு வரவேற்பையும் கொடுத்து விட்டு நம்ம வேலையை கவனிக்கணும் இல்லையா? அதனால கொடுத்துருவோமா? இதோ வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. பாதையை விட்டு விலகி நீங்க இப்போ பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. இப்பத்தான் வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இப்பத்தான் வந்தீங்களா? நீங்க முன்னாடி வந்தீங்களா? இப்பத்தான் வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இந்த நாடகம் பார்ப்பதற்கு ஓடோடி வந்தீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க, அந்த காலில் நிக்காதீங்க. அத்தி அப்படி தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்தில் தகராறு பண்ணாதீங்க. கூட்டத்திலே தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு இங்கு வந்து நாடகத்தை தடுக்காதீங்க. நம்ம ஊரு நல்ல ஊரு, நல்லா பேரெடுத்து தரணுமுங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. அப்படி நன்றி வணக்கம். நான் பாட்டில் ஒரு வரியை கவனிச்சிங்களா? தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு தகராறு பண்ணாதீங்க. ஆமா, நிறைய ஊர்ல நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லல, இந்த விஷயத்தை வந்து நான் மேடையில் பதிவு பண்ணிக்கிறேன். நிறைய ஊர்ல வந்து பப்புனுக்காரங்க இங்க வந்து ரொம்ப பாவம். ஏன் தெரியுங்களா? இந்த உண்மைக்குமே சொல்றேன், நான் விளையாட்டு சொல்ல சத்தியம் பண்ணி சொல்றேன். பப்புனுக்காரங்க ரொம்ப ரொம்ப பாவம். இன்னைக்கு வந்து எல்லா பேரும் அமைதியா உட்காந்துருக்கீங்க. ஆனா ஒரு சில ஊர்ல இந்த பப்புனு வெளியே வர்றப்பத்த இருக்கிற குறை கட்டிங்க போட்டு வந்து அப்பதான் முன்ன வந்து உட்காந்துருப்பேன். ஐயோ நேத்து போன ஊர்லாம் ஆமா தாங்க முடியல. அந்த நேரம் நாளா 2 தெரியுவேன். பப்புனை பார்த்தா எரிச்சமயிராவே இருக்கேன். நீ நக்குனது போதும் அடுத்த ஆளை விடுப்பேன். எப்படி அவனுக்கு தெரியும்? கடைசியில் அந்த முண்டை சொன்ன முண்டை முதல்ல தூக்கி கிடப்பேன். வேற வழி கிடையாது மச்சான். எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு கரை சேர்க்கக்கூடிய ஆனா முருகை வேஷம் போடுற ஆளு கொடுத்து வச்ச ஆளுப்பா. எப்படி அவர் வேலத்துக்கிட்டு சம்போன்னு வர்றப்ப போத கிராய்க்கெல்லாம் சுருண்டு படுத்துரும், புல்லம் படுத்துரும். அந்த நேரம் 4 பெரியவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க தான் நாடகத்தை நல்லா பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் பப்பு டான்ஸ் முடிக்கக்குள்ளேயும் கத்தி மேலே நடக்கிற மாதிரியே இருக்கும். எவ்வளவு சித்திரவதை தெரியுங்களா? அம்புட்டு. சரி, இங்க இருக்கிற பெண்கள்கிட்ட தான் ஒண்ணு கேட்கிறேன். கட்டின புருஷன் தண்ணியை போட்டு வந்தா உங்களுக்கு பிடிக்குமா? எப்படித்தான் பிடிக்காதுல்ல. எந்த பெண்ணா இருந்தாலும் பிடிக்காது. ஏன்னா ஒரு வீட்டில் ஆம்பளை குடிக்கிறான்னா நீங்களே காரணம். வீட்டுக்கு வர்ற புருஷனுக்கு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் வரவே வராது. என்னது? வீட்டில் தண்ணியை போட்டு வந்தா லேசா கால் அமுக்கிற மாதிரி அமுக்கி லவக்குன்னு கழுத்து அமுக்கி மூச்சை பிடிச்சிருங்க. ஆமா, எதுக்கு இருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இது தேவையா? அப்படி இந்த ஒரு சில ஆம்பளைங்க
உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், வீட்டுல பொண்டாட்டி ஈஸியா கண்டுபிடிக்குதா, நம்ம மேல தப்பு கிடையாது. குடிக்கிற நம்ம மேல தப்பே கிடையாது. சரி, குடிச்சிட்டு போற சரக்கு மேலதான் தப்பு. என்ன சொல்றீங்க மாமா? இந்த மானங்கட்ட மானிட்டர், பிளாக் பரல், ரம்மு, ஒயின் இதெல்லாம் குடிச்சா வாட வெளியே வரத்தான் செய்யும். சரி, வாட வராத 2 சரக்கு இருக்கு. இந்த சரக்கு நீ குடமா குடிச்சா கூட வாட வெளியே வரவே வராது. கேனப்பளே மச்சான், வருஷமா பழகுறோம், அந்த வாட வராத சரக்கு என்னன்னு சொல்லவே இல்லை. பொண்டாட்டி நக்குனா கூட வாளிய வராரா? யாரு பொண்டாட்டி? ஆமாடா, சொல்ற கேளு. 2 சரக்கு இருக்கு. இந்த சரக்கு குடிக்கிற ஆம்பளைங்க வீட்டுல பிரச்சனை இருந்தா இந்த சரக்கு வாங்கி குடிங்க, உங்க குடும்பத்துல பிரச்சனை வரவே வராது. 2 சரக்கு என்னென்ன சரக்கு தெரியுமா? ஒன்னு குருண மருந்து, ஒன்னு பால்டாயில். நீ குடிச்சிடுச்சா? ஏய் மாப்பிள்ள, என் பொண்டாட்டியெல்லாம் இவ்வளவுதெல்லாம் வந்திருக்குல்ல. ஆமா, உமுறு முழுங்க மாட்டேன் நான் போகும் தொட்டிக்கு. ஏன் மாமா? பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அது எங்க அக்கா வந்து உங்க மேல வச்ச பாசம், மசுர புடுங்கின பாசம். ஏன் நான் போய் தாண்டா குழம்பு வைக்கணும், சோறாக்கணும். வெக்கம் இல்லாம எப்படியா பேசுற? பொண்டாட்டினா மிரட்டி வைக்கணும். திரும்ப என் பொண்டாட்டில கிடுகிடுன்னு ஆடுவா. ஒரு களிலி புளிச்சாறு கூட வைக்க தெரியாது. களி புளிச்சாறு கூட வைக்க தெரியாது. என் பொண்டாட்டில அப்படி கிடையாது. யூடியூப்ப பார்த்தான்னு வச்சுக்க, அன்னைக்கு நான் சோத்த வீட்டுல சாப்பிட மாட்டேன். ஏதாவது புதுசா பண்றேன்னு ஒரு கை உப்பள்ளி உள்ள ஓட்டு இருந்திருப்பா. இதை திண்டு போட்டு நான் பலியாய் சாகத்துக்கு வா, எம்புட்டு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் தவிர்த்து நான் நாடத்துக்கு டெய்லி வரனே, சம்பாதிக்கவா வர்றேன். வீட்டுல அவதெல்லாம் தாங்காம தாண்ட இங்கே வர்றேன். நிறைய பேர் அப்படித்தான் இங்க வந்திருப்பாங்க, யாருக்கு தெரியும். மதுரை மாவட்டம் நமது கள்ளிக்குடி வட்டம் நமது கரிசல் காலாம்பட்டி கிராமத்தில் அருள்வாளித்து வரும் நமது யானை வெட்டி திருமால் தேவர் வகையரா மூத்த வாரிசு 3 பங்காளிகளும் மற்றும் பாத்தியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சூராயி அம்மன் திருக்கோவில் கல்லறி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு இவர்கள் மேடையில் திருமங்கலம் தாலுகா உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் நாடக மகா வித்வான் நாடக கலை மாமணி எழுவணி மாடல் கண்டுத்த அருமை ஐயா ஏஎஸ் தங்கவேல் ஐயா அவர்கள் நல்லாசியுடன் மற்றும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய அன்பப்பா அரசுகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்கள் நல்லாசியுடனும் நாடக ஆசிரியர் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் நமது மதுரை பழங்கானத்தமாரர் கண்டெடுத்த திரு எம் செல்வமணிஸ் அவர்கள் மாணவனுமாகிய அன்பு அமைச்சான் சிறப்பான முறையில் நமது மண்ணின் மைந்தனுமாகிய எம்எஸ்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக அரங்கேற்றம் செய்யும் சிறப்பு மிகு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் முன்னால் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. நாடக கலை உலகத்தில் பல மாணவர்களை உருவாக்கி நல்லதொரு முறையில் அவர்கள் குடும்பத்தை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நாடக ஆசிரியருமாகிய, ஏன்னா நான் முதல்ல பப்புனா அரங்கேற்றம் பண்ணதுக்கு அவங்க தான் ராஜா பாட்டா இருந்து வாழ்த்து விபூதி வச்சாங்க. அதனால் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கேன். சிறப்பான முறையில் பல மாணவர்களை உருவாக்கி இன்னும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் செல்ல பிள்ளையாக திகழக்கூடிய அன்பு நாடக ஆசிரியர் மதுரை மாநகரத்தை எம் செல்வமணிஸ் அவர்களுக்கு நமது ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்து சார்பாகவும் அன்பு சார்ந்த கிராமத்தார சார்பாகவும் இங்கு பொன்னாடை அணிவித்து சந்தனமாலை அணிவித்து மற்றும் சிறப்பாக அவர்களுக்கு கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். போற்றுதலுக்குரிய புண்ணிய சிலர்கள் வாழக்கூடிய கிராமத்தார்கள் அனைவருக்கும் பணிவான கனிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் என் குருநாதருக்கே. கலைமாமணி எழுவணி தங்கவேல் ஐயா தான் என்னுடைய ஆசிரியர். என்னுடைய ஆசிரியர் எனக்கு கற்றுத்தந்த வித்தைகளே என்னை நாடி வரும் மாணவர்களுக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்லி தந்திருக்கேன். தம்பி திருமுருகன் அறிமுகப்படுத்தி வச்சார். ஐயா அவங்க வந்தாங்க அரங்கேற்றத்துக்கு, இதுவே அழைப்பாக ஏற்றி நீங்கள் வந்துடுங்கயா அப்படின்னு சொல்லி ஐயா அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க. அழைப்பை ஏற்று நான் வருகின்றிருக்கேன். என் அன்பு மாணவன் ராதாகிருஷ்ணன், உங்கள் செல்லப்புள்ள மண்ணின் மைந்தன், நீங்கள் எல்லோரும் என் மாணவனுக்கு கரகோஷம் எழுப்பி அவர் வளர நாடக கலையில் பெரிய நடிகனாக வர எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.
எங்கள் ஐயா எழுவணி தங்கவேலையாருடைய ஆசீர்வாதத்தால் அவன் பெரிய ஆளாக வருவான் நிச்சயமும். என்கிட்ட பாடம் வாங்கின பிள்ளைங்க பூரா இன்றைக்கி முன்னணியில் தான் இருக்காங்க. அதே போல் என் பிள்ளை பெரிய ஆளாக வரணும், நீங்கள் எல்லோரும் ஆதரவு தரணும்னு உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதற்கு இந்த நாடகத்திற்கு 6 மணி மிஸ் கொண்டிருக்கும் அன்பு மாமா செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகிய நாடக கலை உலகத்தின் டிஎம்எஸ் என்று அழைக்கக்கூடிய KR ராமதாஸ் அவர்களுக்கு சிறந்த முறையில் இங்கு பொன்னாடி இணைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்க மிஸ் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி இரட்டை மாற்றம் கண்டெடுத்த பரணி அவர்களுக்கு GP பரணி அவர்களுக்கு இங்கு சிறந்த முறையில் பொன்னாடி இணைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கு ஆளுநர் கொண்டிருக்கும் அன்பு மைத்தனர் அருப்புக்கோட்டை அருகாமல் இருக்கும் குலசேகர் நல்லூர் மாநகர கண்டெடுத்த PM மதன்ராஜ் அவர்களுக்கு இங்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் தாளம் பேசிக் கொண்டிருக்கும் அன்பு தகப்பனார் கள்ளங்குளமான கண்டெடுத்த கிருஷ்ணன் அவர்களுக்கு இங்கு சிறந்த முறையில் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் சிறப்பாக நாடகத்தின் அமைப்பாளருமாகிய நல்லதொரு முறையில் சிறந்த ஆறுமணிய கலைஞருமாகிய உங்கள் முன்னால் இங்கு சிறப்பாக விரிந்திருக்கும் திருமுருகன் ஆறுமணிஸ்ட் அவர்களுக்கு சிறந்த முறையில் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். நல்ல ஒரு ஆறுமணிய கலையரசு 2 மணிலேருந்து அவர் வாசிப்பார், நாங்கள் 2 பேரும் வாசிப்போம். அப்படிதான் இருக்கணும். இங்கே பப்புனாக நடிக்கும் அருமை மாப்பிள்ளை சோளங்கூரினை சேர்ந்த தங்கராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஆமாம், இதே ஊருக்கு நான் இன்னைக்கு எப்படி ராதாகிருஷ்ணன் முத அரங்கேற்றம் பண்ணுறாங்களோ, நானும் அரங்கேற்றம் பண்ண கொஞ்ச நாளில் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஆமாம், நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு 10 வருஷம் இருக்கேன். முனிராசு கம்பெனியில் இருக்கப்போ வந்தது. ஏமாப்ல இங்கே எதுக்கு வந்தீங்க நீங்கள்? அடே அவர்கிட்ட மாத்திரம் வாங்கி கொடுறா. பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் விழா பொறுப்பாளருக்கும் நன்றிகளை தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி. சிறந்த முறையில் ஆமாம் இந்த நாடகத்திற்கு அருமையாக உங்கள் முன்னால் சிறப்பாக சொற்போர் அரசு நாடக கலைமுகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் சிறப்பான உங்கள் முன்னால் இன்றைய தினம் அரங்கேற்ற நாயகன் நமது மண்ணின் மைந்தனமாகிய MSP ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மேடையில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி பல கோவில்களுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றும் வகையில் வல்லமை படைத்த நாடக கலை உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற சிறப்பான முறையில் மற்றும் வீணை கிளாஸில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் அன்பின் பாசமிகு சகோதரி வல்லாளமான கண்ணெடுத்த MSK கலைமகள் அவர்கள் ஸ்ரீ வள்ளி மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவன் என்று சபதமேற்று வருவதில் நாதாகன பேரரசு வீணாகன பிரியன் நாடக கலை உலகத்தின் சிறப்பான முறையில் வைகை தென்றலும் ஆகிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செயற்குழு உறுப்பினரும் ஆகிய ஊமச்சிங்குளம் மாநகரம் அருகாமலிருக்கும் கருவனூர் மாநகர் கண்டெடுத்த SVP கீதப்பிரியன் அவர்கள் நாரதர் அண்ட் கலகப்பூர் நகர் தோன்றுவார். மற்றும் சிறப்புமிகு ஆறுமணிய கலைஞர் அன்பு மாமா நாடக கலை உலகத்தின் TMS என்று அழைக்கக்கூடிய செய்யாமங்கலம் KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னர் ஆறுமணியம்மன் பின் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேரு மனிதனல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேரு மனிதனல்ல. நாவிலில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாவிலில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல. உள்ளத்தில் வைத்தது உதட்டில் வைத்தவன் எவனோ அவனே மனிதன். எவனோ அவனே மனிதன். ஊரார் வேர்வைகள் உடலை வளர்ப்பவன் உலகத்தில் கோளைகள் தலைவன். உலகத்தில் கோளைகள் தலை. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் வேறு மனிதன்.
நன்றி நன்றி. சிறப்பான முறையில் எல்லா பேரும் ஒரு வாரத்தில் அடியத்தை சிறந்த முறையில் நாடத்திற்கு மிருதங்கம் வச்சு கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அல்ப தம்பி தனக்கு தானே தானே என்று சிறப்பான முறையில் வெற்றி கொண்டாடக்கூடிய உங்கள் முன்னால் சிறப்பாக மிருதங்கம் வச்சு கொண்டிருக்கும் வெற்றியை வெற்றி மாநில கண்டெடுத்த ஜிபி பரணி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் மிருதங்கம் தொப்பின டோலா. சிறப்பான முறையில் மிருதங்க அன்பு தம்பிக்கு நன்றி. அவருக்கு உறுதுணையாக ஆளுநர் கொண்டு அன்பு மாப்பிள்ளை அருப்புக்கோட்டை அருகாமல் இருக்கும் குலசேகரனூர் பொம்மக்கோட்டை கண்டெடுத்த PM மதன்ராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட்.
நன்றி நன்றி வச்சனனுக்கு நன்றி. அவருக்கு இணையாக தாளம் வச்சு கொண்டிருக்கும் அன்பு சித்தப்பு கள்ளங்குணமான கண்டெடுத்த கிருஷ்ணன் அவர்கள் உங்கள் முன்னால் சீனன் தாளம். நன்றி. சாப்பாடு ஏற்பாடு மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளை சிறப்பாக தெரியப்படுத்திக் கொண்டு இந்நாடத்துக்கு அருமையாக ஒளி என்று ஒளி அமைத்து நமது ஊரையே அழகாக அழந்திருக்கின்ற சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனம் பந்தல் மற்றும் நாடக மேடை மற்றும் ஒளி என்று ஒளி அமைப்பு நமது சாத்தங்குடி மாநகர கண்டெடுத்த உரிமையாளர் சூரிய பாண்டி அவர்கள் அமைப்பில் பி சூரியன் ஆடியோஸ். சூரியன் 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 சிறப்பான முறையில் ஒளி அண்டு ஒளி அமைத்து கொடுத்த சூரியன் ஆடியோ உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற நம்ம சொல்வதற்கு நன்றி. இந்த நாடகத்தை யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் சிறந்த யூடியூப் சேனல் திகழக்கூடிய கீழக்கரை மாநகரம் கண்டெடுத்து மாயாக்குளம் மாதவன் போற்றக்கூடிய அன்பண்ணா மாதவன் அண்ணா அவர்களுக்கு சிறந்த முறையில் யூடியூப் சேனல் சார்பாக அவர்களுக்கு கிராந்த சார்பாக பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பந்தல் அமைப்பு அன்பன் அது அவர் தான் அண்ணன் தானே. ஆமாம், பந்தல் அமைப்பு சூரிய பாண்டி அவர்களுக்கு சிறந்த முறையில் பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். சிறப்பான முறையில் மாயாக்குளம் அவர்களுக்கு மாதவன் அவருக்கு நமது கிராம சார்பாக பொன்னாடத்தை கௌரவப்படுகிறார். நாடக ஆசிரியர் மதுரை மாநகர கண்டெடுத்து நாடக கழகத்தின் செல்லப்பிள்ளை பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் செல்வமணி நாடக ஆசிரியர் அவர்களுக்கு அவர்களின் மாணவர்கள் சார்பாக அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் இங்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அரங்கேற்ற நாகன் ஆமாம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தூங்கட்டுமா கொஞ்ச நேரம் நல்லா பாடட்டும். ஆமாம், நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான வருகை இப்படிக்கு விழா கமிட்டியாளர்கள் மற்றும் திரு மா மாரிமுத்து தேவர் மற்றும் திரு மா சூராண்டி தேவர் மற்றும் திரு மா பெரிய கருப்ப தேவர் வகைராக்கள் மற்றும் ஸ்ரீ சூராய் அம்மன் கோவில் பங்காளிகள் கரிசல் காலாம்பட்டி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்புள்ளம் நமது கரிசல் காலாம்பட்டி மாநகர கண்டெடுத்த அரசு ஒப்பந்தக்காரரும் ஆகிய எம் மாரியப்பன் இருப்பு சாத்தங்குடி அன்பு சார்பாகவும் மற்றும் அன்னலட்சுமிபுரம் மாநகரத்தை ஆறுமனுஷ்டம் ஆகிய அனுபவமாட்டி திருமுருகன் அவர்கள் சார்பாகவும் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள் என்பதை பெருமையுடன் தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் முன்னால் நாட்டிய நாடகம் என இன்னைக்கு வந்து மற்ற நாடகம் மாதிரி நான் இழுத்து தெரியக்கூடாது. சரி, அரங்கேற்ற நாடகத்தில் அரங்கேற்ற கதாநாயகனை வெளியே காட்டணும் டக்கு டக்கு டக்குண்டு. ஆகையால் இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு அருமையான டான்ஸு. ஒரு சில ஊரில் நாங்கள் மேடைக்காண்டி சொல்லுவோம் வந்திருக்க டான்ஸு 16 வயசு மொட்டு வயசுக்கு வராத சிட்டு அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் வெளியே வர்றப்போ இந்த தண்டி இருக்கும், நீங்கள் பயந்துடக்கூடாது அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்காது உண்மைக்குமே 15 வயசு பால்வாடி வைக்குதேன். வயசு 15 வயசு. ஆனால் தொழில் அனுபவம் நிறையா இருக்கு. அதனால வந்திருக்க பாப்பா இப்போது சிறப்பாக வளம் வந்து கொண்டு இருக்கும் இளைஞர் மனதை கவ்வி இழுத்து கொடுக்கும் கரண்ட் பாக்ஸ். ஆமா, சின்ன குயில் சிந்துஜா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. நீ எங்கே ரூபா என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நினைவுகள் நீ ஒரு நாள் வரும்
நன்றி 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 நன்றி. பழைய பாட்டு தான் காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் பாட்டு கேட்குறீங்க, ஏதாவது விளங்குதா? கோத்தான்றியான் கொம்மான்றியான் அதை பாட்டுங்கிறியா? வேற தலையெழுத்துன்னு கேட்குறாப்புல இருக்குது. வேற வழி இல்லை, இப்போதைக்கு கேட்டு தான் ஆகணும். இப்படிலாம் பழைய பாட்டெலாம் ஒளிஞ்சிருச்சுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. என்னங்க ஏப்பா சும்மா மாட்டேன். அதனால நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை வேமா அழைச்சிட்டு வர்றேன். உங்கள் முன்னால் பப்புனாக நடித்து கொண்டிருப்பவன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்காரன் மூஞ்சியவே பார்க்க எரிச்ச மயிராவே இருக்கும். இதெல்லாம் பழகிருச்சு எனக்கு. அதனால நான் போயிட்டு அந்த தர்ம புண்ணியவதி அழைச்சிட்டு வரேன். உங்கள் முன்னால் பப்புனாக நடித்து கொண்டிருப்பவன் நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் சிசிய பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன் குர்னி என்ற குட்டி கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எங்கள் அனைவருக்கும் எப்பொழுது வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்க அன்பு மச்சான் ராதாகிருஷ்ணன் மச்சான் அம்மா நமது சார்பாக மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்து தெரிவிச்சுக்கணும். உனக்கு இந்த முத்துராசாங்கிறவனுக்கு யாருமே அண்ணன் தம்பி இல்லையாடா? அண்ணன்டா ரொம்ப டீப்பா பழக முடியாது. யாரை பார்த்தாலும் மச்சானாத்தான் உரிமையா பழகலாம். ஆமா, நாங்க எதுக்கு எங்க குரூப்ல ஒன்று வச்சிருக்கோம்? சும்மா கிடையாதுங்க. பழமொழி இருக்கா இல்லைங்களா? என்ன பழமொழி? மலைக்கு போனாலும் மச்சினே வேணுங்க, தெரியுங்களா? இப்ப பழமொழியை மாத்திட்டாங்க. எப்படி? சரக்கடிக்க போனாலும் மச்சினே வேணும். என்ன காரணம் தெரியுங்களா? பங்காளி பையில கூட்டி போனோம்னா அவன் மேற்கொண்டு ஒரு ஆப்பை ஊற்றி விட்டு நம்மளை படுக்க போட்டு நம்ம வீட்டுக்கு இந்த முண்டை போயிருவான். மச்சினா இருந்தாத்தே நம்ம தங்கச்சி ஒத்தியில் நடக்கும்போது இழுத்துக்கிட்டாவது வீட்டில் போய் போடுவாங்க. மச்சினை கூட்டி போறது நல்லதுங்க. உன் அறிவுக்கு எங்கடா இருக்க? இங்கதான் கிடைக்க வழி இல்ல. பூரா என் பழத்தை சாப்பிடுறது. ஆமா, பாதி எங்க கொடுத்துட்டு பேதி எங்க கொடுத்தியோ. அதனால நான் போயிட்டு அந்த புண்ணியவதி எப்படி அழைச்சிட பாத்தீங்கன்னா முருகா முத்து குமரா சிவாய நமக. சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா சிவனே உன் கைலாய கோலம் அதை காண்கின்ற கஞ்ஞான பீடம் சிவனே உன் கைலாய கோலம் அதை காண்கின்ற கஞ்ஞான பீடம் கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே மின்னும் சுடரன ஒளியன பரவிய பொழுது தேவா அறிந்தேனே உன் ரூபம் ஈசா சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா சிவனே உன் கைலாய கோலம்
ஓம் விஸ்வநாதனே போற்றி, ஓம் பிரம்மாச்சரனே போற்றி, ஓம் விஸ்வநாதனே போற்றி, ஓம் பிரகதீஸ்வரனே போற்றி, ஓம் சிவசிவநாதா போற்றி. பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஞான ருத்ராட்சம் என் மார்பில் ஆடும். பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஞான ருத்ராட்சம் என் மார்பில் ஆடும். தேவ திருவாசகம் தெய்வ தேவாரமும், தெய்வ திருவாசகம் தேவ தேவாரமும் நானும் ஓமென ஓதிட மந்திர ஐயா கரைந்தேனே உன் பாதம் ஈசா. சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா, சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா. சிவனே உன் கைலாய கோலம் அதை காண்கின்ற கல்யாண பீடம். கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே, கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே, மின்னும் சுடரென ஒளியென பரவிய பொழுது தேவா கரைந்தேனே உன் ரூபம் ஈசா. சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா, சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா, சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா, சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா. பாட்டுக்குள்ளு மனசுக்குள்ள பாட்டு கண்டு பஞ்சமில்ல பாடத்தான். கவளை கட்டு துள்ளி கட்டு கவளை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். பாட்டுக்குள்ளு மனசுக்குள்ள பாட்டு கண்டு பஞ்சமில்ல பாடத்தான். கவளை கட்டு துள்ளி கட்டு கவளை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷம் வெட்கத்திலே தள்ளாடும் நேரத்திலே சந்தோஷம் வெட்கத்திலே. பாட்டுக்குள்ளு மனசுக்குள்ள பாட்டு கண்டு பஞ்சமில்ல பாடத்தான். கவளை கட்டு துள்ளி கட்டு கவளை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். ஓடாயெல்லாம் விட்டு தள்ளு பழசையெல்லாம் சுட்டு புதுசா இப்ப பிறந்த வெள்ளை சொல்லி கொள்ளலாம். பணத்தை எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனாள் அதிகத்து நெல்லீர் உணவாந்து மல்லாடா. பூத காத்து வீச உடம்புக்குள்ள பூச குப்ப கூடம் பத்த பத்தி பயணம். கைபுறக்கு நாளை விடியும் நல்ல வேளை உங்க பாடி வெள்ளம் போல மாயணம். பச்சி வெள்ளம் கச்சேரி பச்சி வச்சு செங்கரும் போனாதான். பாட்டுக்குள்ளு மனசுக்குள்ள பாட்டு கண்டு பஞ்சமில்ல பாடத்தான். கவளை தட்டு துள்ளி கட்டி கவளை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். நட்பை கூட
நன்றி நன்றி நன்றி